வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்வியியல் கல்லூரிகளின் நேர்முகத் தேர்வுக்கான திகதி அறிவிப்பு. பயணிகளின் தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிப்பு. பண்டிகை காலங்களிலும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் சுற்றி வளைப்புகள் முன்னெடுப்பு. லொத்தர் சீட்டிலிப்பில் 10 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட இளைஞர் சடலமாக மீட்பு. புத்தாண்டு காலங்களில் சமூக ஊடகங்களை அவதானத்துடன் பயன்படுத்துமாறு எச்சரிக்கை. சகோதரி மீது தாக்குதல் நடத்திய சகோதரர் கிணற்றில் வீழ்ந்து உயிரிழப்பு. ஹார்மூஸ் கடல் பகுதியில் வீசப்பட்ட கன்னிவெடிகளை கண்டறிய முடியாதுள்ளதாக அறிவிப்பு. ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடப்பட்டமை தொடர்பில் 6 பேர் கைது. உசைன் போல்ட்டின் சாதனையை முறியடித்த 18 வயது இளைஞர் தொடர்பில் தகவல். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டிற்காக கொழும்பில் இருந்து தமது சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கான விசேட பேருந்து சேவைகள் இன்றும் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. கொழும்பில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை நேற்று மாலை முதல் குறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் சஞ்சீவ கனகரத்ன தெரிவித்தார். கடந்த சில நாட்களில் வழமையான பேருந்து அட்டவணைக்கு மேலதிகமாக 1500 பேருந்துகள் கொழும்பில் இருந்து இயக்குவதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்தன. இன்றைய தினமும் பயணிகளின் வருகையை பொறுத்து தேவையான அளவு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஞ்சீவ கனகரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றும் நாளையும் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இன்றும் நாளையும் ரயில் சேவைகள் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று மாலை முதல் கொழும்பிலிருந்து வெளியேறும் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டதனால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ரயில்வே போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளுக்கு மத்தியில் கொழும்பிலிருந்து இயங்கும் அனைத்து கடுகதி ரயில்கள், தபால் ரயில்கள் மற்றும் நகராந்திர கடுகதி ரயில்கள் வழமை போன்று இயங்கும். பொல்ககவெல, கொஸ்கம, அவிசாவலை, புத்தளம் மற்றும் காலியிலிருந்து அத்தியாவசிய பணிகளுக்காக கொழும்பு வருவோருக்கு ரயில்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ரயில்கள் மீண்டும் கொழும்பில் இருந்து அந்தந்த பகுதிகளுக்கு செல்லுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் விசேட சுற்றி வளைப்புகள் மற்றும் சோதனை நடவடிக்கைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் நுகர்வோரை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கியமை தொடர்பில் சுமார் 2000 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தகவல் மற்றும் நுகர்வோர் விவகார பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்திற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னெடுக்கும் விசேட சுற்றி வளைப்பு வேலை திட்டத்தை ஏப்ரல் 30 வரை செயற்படுத்துவதாக தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாமை, பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தல், சந்தையில் நுகர்வோரை பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாக்குதல் மற்றும் அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை தடுப்பதற்கான அத்தியாவசியமான நடவடிக்கைகளை அதிகாரிகள் முன்னெடுப்பார்கள் எனவும் அறிவித்துள்ளார். அத்துடன் நுகர்வோர் அநீதி அல்லது பிரச்சினைகளை எதிர்கொண்டால் அலுவலக நேரங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து தகவல்களை வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய அதிகாரிகள் தேவையான தலையீடுகளை மேற்கொள்வார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தொல்பொருள் பகுதியில் 2 இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு 11 மணியளவில் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. ஒரே கிராமத்தினைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கிடையில் கடந்த சில ஆண்டுகளாக முரண்பாடுகள் நிலவி வந்தன. இந்நிலையில் அங்குள்ள ஆலயம் ஒன்றின் நிர்மாண பணிகளின் போது நேற்றைய தினம் மேலும் 2 இளைஞர்களுடன் வந்த சந்தேக நபர் கூறிய ஆயுதத்தினால் தாக்குதல் நடத்தியுள்ளார். இச்சம்பவத்தில் காயமடைந்த மற்றைய 27 வயதுடைய இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த இருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
தென்னிலங்கையில் லொத்தர் சீட்டிழப்பில் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசை வென்ற இளைஞர் குறித்த பணத்துடன் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். ஹொரண பொக்குனுவிட்ட வெலிகம்பிட்டிய பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் கிரியெல்ல பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய சண்முகம் ஆனந்த என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் தனது நண்பரான 24 வயதுடைய இளைஞருடன் மோட்டார் சைக்கிளின் பின் இருக்கையில் பயணம் செய்துமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த இருவரும் கொழும்பில் இருந்து ஹொரணை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பாலத்தின் மதிலுடன் மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்டு பின்னால் அமர்ந்திருந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த 24 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஹொரண மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் நாட்டிற்கு வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் ஃபர்னஸ் எண்ணெய் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த எரிபொருள் கையிருப்பு போதியளவு கிடைத்துள்ள நிலையில் நாட்டில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என கூட்டுத்தாபனம் பொதுமக்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள மண்முனை பிரதான வீதியின் ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் 16 வயது சிறுவன் ஒருவரை பலி கொடுத்து புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் உள்ள காணி ஒன்றில் குழு ஒன்று புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவிற்கு தகவல் கிடைக்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மொரட்டுவ பிரதேச செயலகத்தின் பிரதம கணக்காளர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் உள்ளிட்ட மொரட்டுவை கட்டுக்கஸ்தோட்டை இங்கிராங்கொட மற்றும் பொலனறுவை பகுதிகளைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் உட்பட 9 பேரை கைது செய்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பூஜை பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது. இதனிடையே கைது செய்யப்பட்ட 16 வயதுடைய சிறுவன் பொலனறுவை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் இவர் 3 தலைமுறையாக முதல் ஆண் பிள்ளை எனவும் 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக ஒரே நேரத்தில் பிறந்தவர் எனவும் இவரை பலி கொடுத்து சிறுவனை பலி கொடுத்து புதையல் தோண்டுவதற்காக அழைத்து வந்ததாகவும் சிறுவன் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதேவேளை புதையல் தோண்டுவதில் ஈடுபட்டவர்கள் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி நிலத்தில் புதையல் எங்கு இருக்கின்றது என சரியாக மைப்போட்டு பார்க்கும் திறன் கொண்ட மந்திரவாதி என்ற வாதங்களை முன்வைத்தார். இதனை அடுத்து சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் ஏனையவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சமயத்தில் சமூக ஊடக பயன்பாட்டில் கவனமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். இதன்படி விடுமுறை நாட்களில் மக்கள் தங்கள் பயணங்களின் புகைப்படங்களையும் காணொளிகளையும் சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாம் வீட்டில் இல்லை என உலகிற்கு தெரிவிப்பது திருடர்களுக்கு சாதகமாக அமையும் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எனவே மக்கள் வீடு திரும்பிய பின்னர் தமது அனுபவங்களை சமூக ஊடக தளங்களில் பகிர்ந்து கொள்ளுமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கான புதிய ஆசிரிய மாணவர்களை உள்ளிருப்பதற்கான நேர்முகத் தேர்வுகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் மே மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர்முகத் தேர்வுகள் அந்தந்த கல்வியியல் கல்லூரிகளில் நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் காப்போத உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையில் தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கு ஆசிரியர் பயிற்சிக்காக மாணவர்கள் உள்வாங்கப்படவுள்ளனர். நேர்முகத் தேர்வுகளுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணுக்கணி பகுதியில் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் தனது சகோதரியை கத்தியினால் குத்தி தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற சகோதரர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கணுக்கணி பகுதியில் வசிக்கும் சகோதரர்களுக்கிடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இது கைகலப்பாக மாறிய நிலையில் சகோதரர் ஒருவர் தனது சகோதரியை கத்தியால் தாக்கியுள்ளார். இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த அவர் முல்லை
முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனை அடுத்து சகோதரி மீது தாக்குதல் நடத்திய பின்னர் அதன் விளைவுகளுக்கு பயந்த குறித்த சகோதரர் வீட்டை விட்டு தலைமறைவாக இருந்தார். 2 நாட்களாக அவரை உறவினர்கள் தேடி வந்த நிலையில் குமுளமுனை பகுதியில் அவர்களது வீட்டு தோட்ட கிணற்றில் இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் 32 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த குறித்த நபரின் சகோதரி அப்பகுதியின் கிராம அலுவலராக பணியாற்றுபவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் நீண்ட காலமாக மனநல பாதிப்புக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வந்தவர் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெளியான அனைத்து இணையதளங்களையும் முடக்கி சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் 6 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் முன்னணி இயக்குனர் வினோத் இயக்கத்தில் உருவான திரைப்படம் ஜனநாயகன். விஜயின் திரைப்பயணத்தில் இது இறுதி திரைப்படம் என்பதனால் அவரது ரசிகர்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பு காணப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக வேண்டிய இத்திரைப்படம் தணிக்கை சிக்கல்களால் வெளியாகாது பிற்போடப்பட்டது. அத்துடன் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தணிக்கை குழு படத்தை ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கும் எனவும் விரைவில் குறித்த படம் திரையரங்குகளில் வெளியாகும் எனவும் காத்திருந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் முழு பதிப்பும் இணையதளங்களில் சட்டவிரோதமாக வெளியாகியிருந்தன. இதனை அடுத்து முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். முதற்கட்டமாக படம் வெளியான அனைத்து இணையதள முகவரி கண்டறிந்து அவற்றை போலீசார் முடக்கியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் 6 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது குறித்த தீவிர விசாரணை நடைபெற்று வருவதுடன் தீவிர விசாரணைகளை தாம் முன்னெடுத்துள்ளதாக மாநில சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணை கடல் பகுதியில் வீசப்பட்ட கன்னிவெடிகளை கண்டறிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. அத்துடன் அனுமதியின்றி ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற சில வெளிநாடுகளின் கப்பல்கள் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தியிருந்தன. அத்துடன் அவ்வழியாக கப்பல்கள் செல்வதை தடுக்க சிறிய படகுகள் மூலம் ஈரானின் புரட்சிகர காவல் படையினர் கன்னிவெடிகளை பொருத்தியிருந்தனர். இச்சூழலில் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென அழுத்தம் அதிகரித்ததை அடுத்து 2 வாரங்களுக்கு அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் பொருத்திய கன்னிவெடிகளை கண்டறிய அந்நாட்டு படைகளால் முடியவில்லை எனவும் அவை கடலின் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை கடல் பகுதியில் கன்னிவெடிகள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க முடியாததனால் நீரிணையை முழுமையாக திறப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடலுக்கு மேலே மிதந்த கன்னிவெடிகளை ஈரான் இராணுவம் அகற்றியுள்ளதுடன் கடலுக்கு சில 100 அடி ஆழத்தில் எங்கெல்லாம் கன்னிவெடிகள் வீசப்பட்டன என்பது குறித்த தெளிவான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டு இராணுவ வரைபடத்தின்படி செயற்படாமையினால் எந்தெந்த இடங்களில் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான துல்லியமான தரவுகள் ஈரானிடம் இல்லை எனவும் இதன் காரணமாக பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 18 வயதான இளைஞர் ஒருவர் 200 மீட்டர் தூரத்தை 19.67 வினாடிகளில் கடந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் 200 மீட்டர் இறுதிப் போட்டியில் அவர் இச்சாதனையை படைத்துள்ளார். இதன் மூலம் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக சாதனையை அவர் முறியடித்துள்ளார். ஜமைக்காவின் உசைன் போல்ட் தனது 18வது வயதில் 200 மீட்டர் ஓட்டத்தை 19.93 வினாடிகளில் கடந்ததே சாதனையாக காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது கவுட் என்ற இளைஞர் 19.67 வினாடிகளில் கடந்து அதே வயதில் போல்ட்டை விட அதிவேகமான வீரராக உருவெடுத்துள்ளார். தென் சூடான் வம்சாவளியைச் சேர்ந்த இவர் சிட்னி ஒலிம்பிக் பூங்காவில் இந்த மைல்கல்லை எட்டியதன் மூலம் 20 வினாடிகளுக்கு குறைவாக 200 மீட்டரை கடந்த முதல் ஆஸ்திரேலியர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.